திருமண வாழ்க்கையில சந்திரன் தரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? அது எப்படி சார் சந்திரன் பாதிப்புகளை தருவாரா? சனி தரக்கூடிய திருமண தோஷம் இருக்கு, செவ்வாய் தரக்கூடிய களத்திர தோஷம் இருக்கு, சூரியன் தரக்கூடிய களத்திர தோஷம் இருக்கு. அதை பற்றியெல்லாம் நாம விரிவாக நம்முடைய சேனல்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். சந்திரனும் களத்திர தோஷத்தில் களத்திர தோஷத்தை தருவாரா? களத்திரத்தில் பாதிப்புகளை தருவாரா? அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்றைய பதிவுல விரிவாக பார்க்க போகின்றோம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நமக்கு தரக்கூடிய ஒரே ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோவை பார்ப்பது மட்டுமே. ஆக இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்திரன் உடலுக்கும் மனதிற்கும் காரக கிரகமாக ஆகிறார். மனம் போன போக்கில் வாழ்வதற்கும் மனக்குறையுடனேயே வாழ்வதற்கும் இந்த சந்தோஷமாக வாழ்வதற்கும் சந்திரனே முக்கிய காரணமாக இருக்கிறார். ஒரு மனிதன் மனக்குறையுடனே வாழ்கிறானா அல்லது சந்தோஷமாக வாழ்கிறானா அப்படின்றதுக்கு சந்திரனே முக்கியமான காரக கிரகமாக இருப்பார். சந்திரன் கெடும் பொழுது மனம் உடல் இரண்டுமே கெடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட கிரகம் கெடும் பொழுது அக்கிரகத்தின் காரகத்துவம் மட்டுமே நமக்கு கெடும். ஆனா சந்திரன் ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு சொன்னா ஜாதகரின் வாழ்வியல எதையுமே அனுபவிக்க முடியாது. எதை அனுபவித்தாலும் மனதளவில் அவருக்கு முழுமையான திருப்தி இருக்காது. எதையுமே அனுபவிக்க முடியாது என்று அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் அவர் மனசளவில் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனசளவில் அவருக்கு முழுமையான திருப்தி இருக்காது. ஆக திருமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அது என்ன பாதிப்புகளை தரும் பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் சந்திரன் இரு பகை கிரகங்களுக்கு இடையில இருந்தாலோ அல்லது ராகு கேதுவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையில சந்திரன் இருந்தாலும் அது திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இப்ப சந்திரன் துலாத்துல இருக்கார், விருச்சிகத்துல செவ்வாயும் கன்னியில சனியும் இருக்கார். ஆக சனி செவ்வாய் இரு பகை கிரகங்கள். இந்த சனி செவ்வாய்க்கு இடையில சந்திரன் மாட்டும் பொழுது அங்க கடுமையான பாதிப்புகளை சந்திரன் அடைவார். இது திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் எப்படி சனி செவ்வாய் இருந்த திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்துதோ அதே போல ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் செவ்வாயும் சனியும் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் செவ்வாயும் இன்னொரு பக்கம் சனியும் இருக்கும் பொழுதும் திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்த கடைசி என்ன பார்த்தோம், ராகு கேதுவை நோக்கி சந்திரன் போகக்கூடிய சூழ்நிலைகளை இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கும். இப்ப சந்திரன் உதாரணத்துக்கு சந்திரனை மிதனத்துல போடுங்க 25 டிகிரியில, ராகு கடகத்துல இருக்கார், கடகத்துல 2 டிகிரியில இருக்காருன்னு வைங்க. ராகு எப்பொழுதுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடியவர், சந்திரன் எப்பொழுதுமே கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடியவர். ஆக சந்திரன் ராகுவை நோக்கியும் ராகு சந்திரனை நோக்கியும் போகக்கூடிய அமைப்புகள்ல இருப்பாங்க. 2 பேருமே அடுத்தடுத்த கட்டத்தில் இருந்தாலும் கூட சந்திரன் ராகுவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள்ல நிச்சயமாக திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்துல சந்திரன் இருக்கார், ராகு துலாத்துல இருக்காருன்னு வைங்க. இடையில கடகத்துல, சிம்மத்துல, கன்னியில எந்த 3 கட்டத்திலுமே எந்த கிரகமுமே இல்லாமல் இருந்தாலும் கூட துலாத்தில் இருக்கக்கூடிய ராகு முதல்ல எதை போய் டச் பண்ணுவாரு, சந்திரனை போய் டச் பண்ணுவாரு. சந்திரனை யாரை டச் பண்ணுவாரு, ராகுவை டச் பண்ணுவார். ஆக இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் உடனடியாக திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை தராவிட்டாலும் பிற்காலத்துல திருமண பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆக சந்திரன் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் தங்களது நடவடிக்கைகளால பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அவர்களுடைய ஜாதகத்துல அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜாதகரின் தாயாரோ அல்லது மாமியார் வழியிலேயுமே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும். அளவிற்கு மீறிய முரட்டு தைரியம் இருப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எதிர்வினையை யோசிக்காமலேயே செயல்பட்டு தங்களுக்கு தாங்களே ஆப்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனக்கலக்கமும் மனபயமும் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் கூடிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே ஏதோ ஒரு விதமான பதட்டத்திலே இருப்பார்கள். கோச்சாரத்துல ராகு சந்திரன் மேல, கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு ஜனனகால சந்திரனின் மேல வரும்பொழுது எப்பொழுதுமே ஒரு மன பதட்டத்தோடயே இருக்கும். ஏதோ நடந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரியான மனசுக்குள்ள ஒரு பயம் கிளி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அது கோச்சாரத்துல ராகு ஒரு குறுகிய காலத்துல சந்திரனை விட்டு கடந்து போயிடுவார். ஆனா ஜனனகால ஜாதகத்துல சந்திரனும் ராகும் இணைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த மனப்பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே இவர்களுக்கு விரைவில் நோய் வந்துவிடும். ஏன்னா மனசு எப்பொழுதுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருந்தால் தான் நோய் வராது. ஏதோ ஒரு பதட்டத்துல ஒரு பயத்துல இருந்துகிட்டே இருக்கும் பொழுது விரைவில் அவர்களுக்கு நோய் வந்து விடுகிறது. அதற்கு காரணம் இந்த சந்திரன் மனப்பதட்டத்தில் இருப்பது மட்டுமே. சந்திரன் ஏற்கனவே மனதையும் உடலையும் குறிக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தோம். ஆக மனதை பாதிப்பதன் மூலமாக மட்டுமே சந்திரனுடன் இணைந்து இருக்கக்கூடிய ராகு நோய்களையும் தருவார். எப்ப தருவார், 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபதி அமைப்புகள் வரும் பொழுது நிச்சயமாக நோயை தந்து விடுவார். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள்ல
செய்வினை மாந்திரிகம் என்று ஏதோ ஒரு பயம் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கூட இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா அவங்களுக்கு யாரோ எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக, சந்தேகப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுலேயுமே சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாயாரோ அல்லது மாமியாரோ கூட இந்த மாந்திரிகம் செய்வினை செயல்களில் ஈடுபடுவதாகவோ அல்லது ஈடுபடுவதாக நம்புவாங்க. இல்லைன்னா உண்மையிலே அவர்கள் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகளும் சில ஃபேமிலிகளில் இருக்கவே செய்யும். அது மறுப்பதற்கு இல்லை. சரி, இப்போ சந்திரன் ராகு பார்த்தோம். சந்திரன் கேது சேரும் பொழுது ஒரு விதமான மன இறுக்கத்துடனேயே பழகக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக அந்த ஜாதகர்கள் இருப்பார்கள். சந்திரன் கேதுவும் சேரக்கூடாது. இந்த சந்திரன் கேது சேரும் பொழுது எந்நேரம் எதையாவது நினைத்து சோகத்துடனேயே வாழ்க்கையை ஓட்டி கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் கேது சேர்க்கை இருக்கும் பொழுது சின்ன சின்ன சண்டையை கூட ஊதி பெருசாக்கி பிரச்சனையை வளர்த்து கொண்டு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுங்கிற அளவுக்கு சின்ன விஷயத்தை கூட கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் சந்திரன் கேது சேர்க்கை இருப்பவர்கள் அன்னன்னைக்கு, அதாவது 10 நாளைக்கு முன்னாடி இது நடந்தது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது நடந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரே சமயத்தில் சண்டை போட்டுக்கிட்டு அதை பெருசாக்கி வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். சந்திரன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா கேது எப்பொழுதுமே ஒரு துறவர கிரகமாகும். அதனால எதிலுமே அதிகமான ஈடுபாடுகள் இல்லாமல் வாழும் பொழுது கேது அதிகமாக துன்பங்களை, துயரங்களை தரமாட்டார். கணவன் மனைவி மீது அதிகமாக எதிர்பார்ப்பு வைத்திருக்கும் பொழுது அல்லது மனைவி கணவன் மீது அதிகமாக எதிர்பார்ப்பு வைத்திருக்கும் பொழுது இதுபோல சின்ன பிரச்சனைகளை கூட ஊதி பெருசாக்கி பிரச்சனைகள் ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனா கேது, சந்திரன் கேது சேர்க்கை இருக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில அதிகமான எதிர்பார்ப்புகள் இல்லாத பொழுது வாழ்க்கை துணைக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுக்காத போது பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில ஏற்படாது. இந்த சந்திரன் கேது சேர்க்கை இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. தாமரை இலை மேல் தண்ணீர் போல தள்ளி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இந்த ஜாதகர்களுடைய வாழ்க்கை துணைக்கு அது மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சந்திரனும் ராகு கேதுவும் ஒரே பாவகத்தில், அதாவது ஒரே கடத்தில் சந்திரனும் ராகு கேதுவும் இணைந்திருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் உடனடியாக பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். அதுவே சந்திரனுக்கும் ராகு கேதுக்களுக்கும் இடையில 1-2 பாவகங்கள் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது நமக்கு அது பிற்காலத்தில் குழந்தை பிறப்பிற்கு பிறகு அது பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். சந்திரன் ராகு கேதுவோடு இணைந்து இருக்கும் பொழுது அந்த பக்கம் மறுபக்கம் கேது இருப்பாருங்க. சந்திரன் ராகுவோடைய கேதுவோடையே இருக்கும் பொழுது மறுபக்கம் இருக்கக்கூடிய ராகுவோடு அல்லது கேதுவோடு செவ்வாயோ சுக்கிரனோ 7ஆம் அதிபதியோ இருக்கும் பொழுது நிச்சயமாக திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் ராகு கேதுவோடு சேரக்கூடாது. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் ராகு கேதுவோடு சேரக்கூடாது. 2 பேருக்குமே 7ஆம் அதிபதி ராகு கேதுவோடு சேரக்கூடாது. இந்த அமைப்பில் வரும்போது திருமண வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து அது நிறைவேறாமல் போய் நிராசையாகி அது ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும். இது எல்லாமே எப்போ நடக்கும்னா நடக்கக்கூடிய தசாபுத்திகள் கோச்சாரத்தை அனுசரித்து அது நடக்கும். அது தம்பதியர்களுக்குள் ஷார்ட் டேர்ம் பிரிவினை ஏற்படுத்துதா அல்லது லாங் டேர்மாக பிரிவினை ஏற்படுத்துதா அல்லது பெர்மனண்டாக ஏற்படுத்துதா, டெம்பரவரியாக ஏற்படுத்துதா அப்படிங்கிறது அவர்களுடைய தசாபுத்தி அமைப்பை பொறுத்ததாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்னதான் சார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பேராசை இல்லாம தனிப்பட்ட விருப்பு வெறுப்பிற்கு இடம் கொடுக்காமல் தனது வாழ்க்கை துணைக்கு ஏற்றபடி நாமளே அனுசரித்து அதிகமாக கௌரவம் பார்க்காமல் வாழ்க்கை துணைக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லும் பொழுது நிச்சயமாக பிரிவினைகள் வராது. சரி நண்பர்களே, இன்றைய பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.